கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டே. அப்பா, என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டே. யார் என்ன சொன்னாலும் ஐயா, யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டே. நான் சோர்ந்து போக மாட்டே. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றியுண்டு. கண்களை மூடி செபிப்போம். என் அன்பு நேசரே, தெய்வ கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. அன்றைய நாளிலே ஜக்கரியா சொன்னார் சுவாமி, எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரை நாடி தேடி ஓடி வருவார்கள், ஆண்டவரை கைவிட மாட்டார்கள் என்று. எசப்பா, நீர் முன்னேற்றம் அடைவதற்கு முன்பதாக சமாரியா ஊருக்கு செல்லும் பொழுது அவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளலப்பா. அவர்கள் உன்னை கடிந்து கொண்டார்கள், அவர்கள் உன்னை புறக்கணித்தார்கள். இன்றும் இன்றைய சமுதாயம், இன்றைய குடும்பங்கள் எத்தனையோ பேர் உன்னை ஏற்றுக்கொள்வதில்லை, திருப்பலிக்கு வருவதில்லை, அரகுர திருப்பலியை பார்க்கிறார்கள், ஜெபமாலை சொல்லுவதில்லை. அப்பா, உன்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள்வதில்லை. அப்பா, அவர்களுக்கு தடங்களாக இருப்பது பண ஆசைகளும், வேலைகளும், பிஸி வாழ்க்கையும், அயராத உழைப்பும், தற்பெருமையும், கடுமையான எண்ணங்களும், அதிக ஆசைகளும், ஆடம்பர வாழ்க்கையும் அவர்களுக்கு தடங்களாக இருக்குது சுவாமி. உன்னை ஏற்றுக்கொள்ளலப்பா. உன்னை ஏற்றுக்கொள்ளாத எத்தனையோ பிள்ளைகள் இன்று மனைவியை இழந்து, கணவனை இழந்து, பிள்ளைகளை இழந்து, ஆசியை இழந்து, சகோதர சகோதரிகளை இழந்து, பெற்றோர்களை இழந்து கண்ணீரோடு இருக்கிறார்கள் அப்பா. தனிமையான வாழ்க்கையை வாழ்கிறார்கள் சுவாமி. ஐயோ, வெளியே சொன்னா வெட்கக்கேடு, ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆகி போய் விட்டதே என்று கண்ணீரோடு இருக்கிற உன் பிள்ளைகளை பாருங்கப்பா. நீங்க வாங்கப்பா. இயேசுவே, ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் ஆலயத்தில் அடி எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு ஜீவனும் உன்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. பக்தி இல்லாத பிள்ளைகளுக்கு நீர் பக்தியை கற்றுக் கொடுங்க, தெய்வ பயத்தை கற்றுக் கொடுங்க, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க, அன்பை கற்றுக் கொடுங்க, பொறுமையை கற்றுக் கொடுங்க, ஏற்றுக்கொள்கிற மனத்தன்மையை கற்றுக் கொடுங்க, மன்னிக்கக்கூடிய மனத்தன்மையை கற்றுக் கொடுங்க சுவாமி. உன் பிள்ளைகளை நிறைவாக ஆசீர்வதிங்கப்பா. கைவிடாதீங்கப்பா. உன்னையே நம்பி வாழ்கிற பிள்ளைகளுக்கு நீர் தாயாக வாங்க, தந்தையாக வாங்க. எங்களை அனாதையாக ஆக்காமல் என்னை உங்களுடைய திரு குடும்பத்தில் சேர்த்து கொள்ளும்படியாக அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.